நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல பத்திரிகை நண்பர்கள்ட்ட மன்னிப்பையும் கோர்றேன். சூழல் கூட்டத்துக்குள்ள மக்களுடைய நடக்குது, கொஞ்சம் பொறுத்துங்க, வேகமாக முடிச்சிடறாங்க. எங்கூட இந்த பகுதியினுடைய மல்லாளப்பட்டி தலைமை அம்பலக்காரர் ஐயா இருக்கிறாங்க, சமுதாய தலைவர்கள் இருக்கிறாங்க. இன்று நம்முடைய மத்திய அமைச்சர் கனிம வளம் சுரங்கத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கிஷன் ரெட்டி அவர்கள் மல்லாளப்பட்டி அரிட்டாப்பட்டி இந்த 2 ஊருக்கும் கூட வந்திருக்கிறாங்க. மல்லாளப்பட்டியில அம்பலக்காரர் ஐயா தலைமையில, சமுதாய தலைவர்கள் தலைமையில, கிராம பொதுமக்கள் முன்னிலையில ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கிறாங்க. எதற்காக மத்திய அமைச்சர் இங்க வந்திருக்கிறாங்க? ஒரே காரணம், இங்கிருந்து வந்த கிராம மக்கள் அம்பலக்காரர் ஐயா எல்லாம் 22 டிசம்பர் 22 ஜனவரி 2025 டெல்லியில அமைச்சரை அவருடைய அலுவலகத்திலே பார்க்கும் பொழுது அன்போடு ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள். நீங்க எங்க ஊருக்கு வரணும், எங்களுடைய மரியாதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி டெல்லியில எங்களுக்கெல்லாம் நீங்க மரியாதை கொடுத்தீங்களோ அதுபோல நீங்க எங்க ஊருக்கு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருந்தார். சொன்னபடி 23 ஜனவரி இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்ட பிறகு அம்பலக்காரர் ஐயா மறுபடியும் வலியுறுத்தினாங்க, அமைச்சர் இங்கே வர வேண்டும். அந்த அன்பான கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. மக்களுடைய அன்பையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் எதற்காக இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டது என்பதையும் கூட மிகச் சிறப்பாக இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பொறுத்தவரை எப்பொழுதும் கூட விவசாயிகளின் பக்கம், ஏழைகளின் பக்கம், ஒரு வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சமுதாயத்தின் பக்கம் எப்பொழுதும் நிற்பவர் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். இன்னைக்கு இந்த பகுதி, இந்த மேலூர் பகுதி, இந்த கிராமமெல்லாம் உள்ளடக்கிய இந்த திட்டம், டங்ஸ்டன் திட்டம், கிட்டத்தட்ட 4980 ஏக்கர் பல்லுயிர் தளம், பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் 477 ஏக்கர். இந்த உள்ளடக்கிய பகுதியும் கூட மத்திய அரசு டங்ஸ்டன் ஏலத்திற்கு கொண்டு வந்திருப்பதற்கான காரணம் மாநில அரசு ஒப்புதல் கொடுத்த ஒரே காரணத்துக்கான. என்னைக்கு கிராம மக்கள் அவர்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னார்களோ அந்த கோரிக்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு 23 ஜனவரி 2025 இந்த திட்டத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து பண்ணியிருக்கிறார். இது இந்தியாவிலே ஒரு ஆச்சரியம். ஒரு மத்திய அமைச்சர் அவர்கள் ஒரு கிராமத்துக்கு வந்து கிராம மக்களுடைய அன்பையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அங்கே சென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன நடந்துச்சு என்று சொல்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இந்தியாவில் எங்கேயுமே இது நடக்காது, நடந்திருக்கிறது. இது கட்சி நிகழ்ச்சி இல்லைங்க, பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து அமைச்சர் அழைச்சிருக்கிறாங்க. அவர்களோடு வருவதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு. நான் பேசும் பொழுதும் கூட எடுத்து சொன்னேன், எப்போ வந்துச்சு, எப்போ கடிதம் போட்டாங்க, அதன் பிறகு எப்போ இந்த திட்டம் ஏலத்திற்கு கொண்டு வரப்பட்டது, ஏலம் எப்போ கொடுத்தாங்க. அதனால் மத்திய அரசின் மீது எப்பொழுதும் கூட தவறில்லை. ஆனால் நம்ம மீது எப்பொழுதுமே தமிழகத்தில் திட்டமிட்டு மத்திய அரசின் மீது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் மீது பல பேர் அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் ஒன்றை மட்டும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். நாங்கள் வாயிச்சவடால் விடுபவர்கள் கிடையாது. மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் கையெழுத்து நாங்கள் போடல, ஆனால் திட்டம் வந்துச்சு. அது எங்கள் ஆட்சியில் வந்துச்சு. வேண்டாம் என்று சொன்ன பொழுது அதையும் நிறுத்தி காட்டினோம். இன்னைக்கு மேலூர் பகுதியில், அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி இந்த பகுதியில் இந்த டங்ஸ்டன் திட்டம் வேண்டாம் என்று சொன்ன பொழுது அதையும் ஏற்றுக்கொண்டு அதையும் நிறுத்தி காட்டியிருக்கின்றோம். காரணம், உங்களுடைய குரலை எப்பொழுதும் மோடி ஐயா அவர்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத உன்னிப்பாக கேட்டு தான் இந்த ஆட்சியில் மோடி அவர்கள் முடிவெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு அதுவும் ஒரு சான்று, ஒரு சாட்சி. அதனால் கூட இருக்கக்கூடிய தலைமை அம்பலக்காரர் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, ஊர் பொதுமக்கள், முக்கியஸ்தர்கள், முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள் பொறுமையாக மதுரையிலிருந்து இங்கே வந்து தள்ளுமுள்ளையெல்லாம் பொறுமையாக நீங்கள் இருந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி கேள்விகள் ஒன்றொன்னா கேளுங்கன்னா எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டு நான் போகிறேன். சார், திமுக வந்து பாராட்டு விழா வச்சுட்டாங்க, அடுத்து நீங்கள் வந்துட்டீங்க, அடுத்து அதிமுக வர்றாங்க, தேமுதிக வர்றாங்க. யாருக்கு இதுக்கு முழு தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன்? நான் உங்கள்கிட்ட விட்டுறேங்கண்ணே. எப்பொழுதுமே தம்பட்டம் அடிப்பவர்கள் நாங்கள் கிடையாது. நீங்களே பண்ணீங்க. அசம்பிளியில் தீர்மானம் போட்டோம், அதனால் எடுத்துட்டாங்க. அசம்பிளியில் எத்தனை தீர்மானம் போட்டீங்க? எத்தனை எடுத்தோம்? தீர்மானம் போடுறது வாடிக்கையாயிருச்சு. அசம்பிளியில் என்ன வேணாலும் தீர்மானம் போடுறாங்க. உப்புக்கு சப்பில்லாத எல்லாம் தீர்மானம் போடுறாங்க. தவறுன்னு தெரிஞ்சு தீர்மானம் போடுறாங்க. இல்லை, எங்களை பார்த்து மத்திய அரசு பயந்துட்டாங்க. உக்ரைனை பார்த்து, ரஷ்ய அரசு பார்த்து பயப்படாத மோடி அவர்கள் திமுக அரசு பார்த்து பயப்பட போறாங்களா? மக்களுடைய அன்பு, மக்களுடைய குரல் சொல்லியிருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறோம், வாக்கு கொடுத்துருக்கோம், செஞ்சு காட்டியிருக்கோம். ஆனால் யாரு வேண்டுமானாலும் வரலாம்,
யாரு கழுத்துல வேணாலும் மாலைகள் போடலாம். அதை பத்தி எங்களுக்கு எந்த விதமான ஒரு எண்ணம் கிடையாது. யாருக்கு வேணாலும் நீங்க பண்ணுங்க. நாங்க எப்பொழுதுமே வேலையை செஞ்சுட்டோம் அதுக்கு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றவங்க மோடி ஆட்சி கிடையாது. எதை செய்தாலும் எங்களுடைய கடமையாக தார்மீக உரிமையாக செய்யணும். அந்த நேரத்தில் இது போல சில தவறுகள் மாநில அரசு செய்தும் கூட அது நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டால் உடனடியாக சரி செய்து கொடுக்கும். ஆனால் எந்த கட்சி வேணாலும் வரலாம், எந்த கட்சி வேணாலும் பேசலாம். ஆனால் பத்திரிகை நண்பர்கள் அரசியலமைப்பு சட்டம் தெரிஞ்சவங்க. MMDR ஆக்ட், மைன்ஸ் ஆக்ட் அதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் எத்தனை இடத்துல ரத்து பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் ஒரே கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன். எத்தனை இடத்துல? அதுவும் 22ஆம் தேதி ஜனவரி சந்திச்சு 23ஆம் தேதி 24 மணி நேரத்தில் ரத்து பண்ணி கொண்டு வர வேண்டும் என்றால் இந்தியாவில் எத்தனை இடத்துல நம்ம செஞ்சிருக்கோம். அதனால தமிழக மக்களுக்கு எப்பொழுதும் பாதுகாவலராக மோடி அவர்கள் இருப்பார் என்பதை மறுபடியும் ஒரு முறை ஊர்ஜிதம் செஞ்சிருக்கோம். தொடர்ச்சியாக கடிதம் எழுதணும், மத்திய அரசு கண்டுக்காம தான் இந்த ஏலம் விடுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கடிதத்தை பத்திரிகை நண்பர்களுக்கு கொடுக்கலாமேங்கண்ணா. நான் முதலமைச்சர்கிட்ட கேட்கறது, ஐயா நாங்க மத்திய அரசுக்கு இதை எதிர்த்து கடிதம் எழுதணும், ஏலத்திற்கு முன்னாடி சொல்றேன். நான் இன்னைக்கு ஒரு படி மேல போய் சொல்றேன். தமிழகத்தினுடைய கனிமவள அதிகாரிகள் கடிதம் 477 ஏக்கர்ல மட்டும்தான் பல்லுயிர் தளம், மிச்சம் இருக்கக்கூடிய 4980 ஏக்கர்ல எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிய பிறகுதான் ஏலமே வருது. அதன் பிறகு மாநில அரசினுடைய அதிகாரிகள் 7 முறை டெல்லி போய் 7 முறை வேறு வேறு மீட்டிங்ல ஒரு வருஷத்துல பங்கெடுத்திருக்கிறாங்க. ஏப்ரல் மாசத்துல ஏலத்துக்கு கொண்டு வரும்போது யாரும் இந்த பகுதி ஏலத்துக்கு எடுக்கல. அப்போதும் மத்திய அரசுக்கு ஏலம் வந்தது தெரியும். ஏப்ரல் மாச ஏலத்துல யாரும் எடுக்காதனால ஜூன் மாசத்துல மறுபடியும் இந்த பகுதி ஏலத்துக்கு வருது. ஜூன் மாசத்துல தான் ஏலம் எடுக்கிறாங்க. அப்ப ஏப்ரல் ஏலம் வந்த பிறகு தெரியாது உங்களுக்கு? அப்ப எதுக்கு IAS ஆஃபீஸர் இங்க இருக்கிறாங்க? எதுக்கு தலைமைச் செயலாளர் இங்க இருக்கிறாங்க? சொல்லிட்டு தானே செய்யறாங்க. அதனால் மத்திய அரசு இதை முழுமையாக இதை கொண்டு வந்ததே மாநில அரசு சரி என்று சொன்ன பிறகுதான். இன்னைக்கு முதலமைச்சர்ல நாங்கள் கடிதம் தயவு செஞ்சு ஒரு கடிதத்தை காட்டுங்க. ஏலம் விடுவதற்கு முன்பு நீங்க எழுதிய கடிதத்தை வெள்ளை அறிக்கை. ஏங்கன்னா இவ்வளவு ரிலீஸ் பண்றவங்க வேங்கை வயல்ல எப்பவோ யாரோ ஆடியோ பேசினாங்களாமா, அந்த ஆடியோவை இன்னைக்கு ரிலீஸ் பண்றேன்னு சொல்றவங்க, கதை திரைக்கதை வசனம் எழுதுறவங்க, மத்திய அரசு கடிதம் எழுதியிருந்தா ஏன் அந்த கடிதத்தை வெளியிடல? ஆனால் முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலும் வெள்ளாளப்பட்டி வந்து உண்மையை பேசியிருக்காருன்னு நினைச்சாருன்னா வெள்ளை அறிக்கை கொடுக்கணும், கடிதத்தை வெளியிடட்டும். அதன் பிறகு மக்கள் முடிவு செய்யட்டும். நீ எழுதினா தானே, கடிதமே எழுதலையே, எழுதினா தானே வெளியிடுவீங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் பொய் சொல்லக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தவறு நடந்திருந்தால் தவறு நடந்திருக்கு, அடுத்த முறை சரி செய்யணும் முதலமைச்சர் சொல்லுங்க. பச்சை பொய்யை இந்த மண்ணில் வந்து விவசாய மக்கள்கிட்ட சொல்லிட்டு போனா மக்கள் நாளைக்கு எந்த அரசியல்வாதி நம்ப